குர்ஆனை தந்ததனுடைய நோக்கம் என்ன? அதில் நிறைய நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்கிறான், நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை கூறுகிறான். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? கதை சொல்வதா? கதை சொல்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இபரத்தன் லிஉலில் அல்பாப். குர்ஆன்ல வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் புத்தியுள்ள மக்களுக்கு அதில் படிப்பினை இருக்கிறது என்பதாக கூறுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி பிரச்சனைகள் வருகிறது. ஒருவருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறது, ஒருவருக்கு தொழில் பிரச்சனை இருக்கிறது, ஒருவருக்கு நோயாள பிரச்சனை இருக்கிறது, பொருளாதார சிக்கல், இப்படி அவருடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சிக்கலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நபிமார்கள் எதிர்நோக்கினாங்க. ஒரு நபிக்கு பிள்ளை பல வருடம் கிடையாது, பிள்ளை பாக்கியம் இல்லை. இன்னும் ஒரு நபிக்கு பல வருடம் நோயிலே இருக்கிறார். இன்னும் ஒரு நபி தன்னுடைய பிள்ளையை இழந்து பல வருடம் கவலையில் இருக்கிறார். அல்லாஹு தஆலா இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறையும் குர்ஆன்ல கூறுகிறார். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல வருட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. எப்படி பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ செய்கிறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. அல்லாஹு தஆலாவிடத்துல அவங்க துஆ செய்கிறாங்க. எப்படி என்று சொன்னா, யா அல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளையோட தார், மில்லதுங்க துர்ரியத்தன் தய்யிபா. அந்த துர்ரியத்தன் தய்யிபா என்று சொன்னால் பரக்கத் பொருந்தின ஒரு நல்ல பிள்ளையோடு எனக்கு கிடைக்கும் என்பதாக கேட்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா வேறொரு இடத்திலேயும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துஆவை சொல்கிற நேரத்தில் கூறினாங்க. அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ன எனக்கு பின்னால சந்ததி அற்றவனாக ஆக்கி விடாதே, எனக்கு பின்னால் ஒரு வம்சாவளி வேணும். ஆனா என்ன பிரச்சனை? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து கேட்கிறாங்க. பிள்ளை பாக்கியம் கிடைக்கிற நேரத்தில் அவங்களுடைய வயசு கடந்து விட்டது. கூறினாங்க, அவங்களுக்கு நன்மாராயம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் பிள்ளையை தருகிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், எப்படி பிள்ளை கிடைக்கும்? வம்ராஅத்தி ஆகி, என்னுடைய மனைவி அவங்க பிள்ளை பெற்ற தகுதி அற்றுட்டாங்க, ரொம்ப வயசாகிட்டு. வயசாகினவங்களுக்கு யாரும் பிள்ளை கிடைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விடு. எனக்கும் வயசாகிவிட்டது, எப்படி பிள்ளை கிடைக்கும் யா அல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. ஒரு ஆச்சரியமாக கேட்டாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா சொன்ன பதில், அல்லாஹ் நாடினது நடக்கும். அப்ப ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை நாள் துஆ செஞ்சிருப்பாங்க இதற்காக வேண்டும். பல வருடங்களுக்கு பின்னால, வயோதிப நாகினத்துக்கு பின்னால தான் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறது. எங்களுக்கெல்லாம் தெரியும், குர்ஆன்ல